அவரை அறிய அறிய சொல்லுங்க, அவரை அறிய அறிய உங்களுக்குள்ள என்ன வருமாமா? கிருபை உண்டாகும். அடுத்து சமாதானம் உண்டாகும். ஒருவேளை இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில், இந்த பாடுகளில் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிந்த அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழம்பி 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 ஏன் இந்த உலகத்தில் நம்ம பிறந்த, ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளையே வெறுக்க வைக்கிற இந்த சூழ்நிலையில் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், இந்த போராட்டத்துக்கு என்ன செய்யணும், ஏன் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் அனுமதித்தீங்க அப்படின்னு கேட்க 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 நம்ம மேல ஒரு கிருபை வருகிறதாமா, நம்ம மேல ஒரு சமாதானம். இந்த பிரச்சனை எதுக்கு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி உன் லைஃபை நான் எப்படி மாற்றுவேன், இந்த பிரச்சனையை எப்படி, ஏன்னா எப்பவுமே நல்ல ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அப்படியே நான் சொன்னது போல இந்த உலகத்துக்குள்ள ஏதேன், இந்த ஏதேனுக்குள்ளதான் ஜீவ விருட்சம். இப்போ ஆதாமும் ஏவாளும் இந்த ஜீவ விருட்சத்தின் மத்தியில் தான் உலாவி கொண்டிருந்தாங்க. அப்படி உலாவின உடனே ஈஸியாக அதை விட்டுட்டாங்க. இந்த ஜீவ விருட்சத்தினோட பலன் என்னன்னு தெரியாம சாத்தான் என்ன செஞ்சா, வஞ்சிச்சபடினால ஈஸியாக அதை விட்டுட்டாங்க. அதனால அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, துரத்தினார். தேவன் என்ன செஞ்சார், அவங்கள வெளியே துரத்திட்டு அங்க என்ன செஞ்சார், ஒரு காவலை வச்சுட்டாரு. இப்போ என்னன்னா, நான் உனக்கு ஈஸியா கொடுத்த அதனுடைய அருமை உனக்கு தெரியல. இப்ப நீ உலகத்துக்குள்ள போ. என்ன சொல்றாரு, இப்போ உலகத்துக்குள்ள போ. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை, போராட்டங்களை, வேதனைகளை, பாடுகளை, அதனால்தான் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு எதை கொடுப்ப, ஜீவ விருட்சத்தை கொடுப்ப. நீ ஜெயங்கொள்ளு. நீ இந்த ஏன் நீங்க கேட்குறமே, அது ஒரு சில நம்ம எப்படி தெரியுமா இன்னும் டீப்பா பேசுவோம், ஜெபிக்கதாங்க பிரச்சனை அதிகமாகுது சொல்றோமா. என் அம்மாவும் எங்க சித்தியும் எங்க சித்தப்பாவும் எங்க அப்பாவும் 2 பேரும் நல்லா குடிப்பாங்க. அப்படி குடிக்கிற பொழுது எங்க சித்தி எங்க அம்மாவும் என்ன பண்ணாங்கன்னா, பிளான் பண்ணாங்க, இனிமேல் நம்ம குடிக்கிற கணவனுக்காக நம்ம டெய்லி என்ன செய்வோம், ஒரு 6 to 7 உட்காந்து ஜெபிப்போன்னு பிளான் பண்ணாங்க. ஒரு 2 வாரம் ஜெபிச்சாங்க எங்க சித்தி. அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு வரல. எங்க அம்மா கேட்டாங்க, ஏசலா நீ ஜெபத்துக்கு வரலனா போக்கா. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சதுல அவர் ரொம்ப குடிக்கிறார். ஏன்னா எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு சம்பவம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எங்க தேவ பிரசன்னத்துல நம்ம உள்ள போறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவனோடு உறவாடுக்கிறோம்னா அதை எப்படி கட் பண்ணணும்னு அவன் பாப்பான். எங்க நம்ம உள்ள போய் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டோம்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எங்க புசிச்சிட்டோம்னா, அப்ப அதை தடை செய்யறதுக்கு அவன் என்ன செய்யறான், போராட்டத்தை அதிகப்படுத்துறா, பிரச்சனையை அதிகப்படுத்துறா. நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஓ நம்ம ஜெபிக்கிறனாலதான் பிரச்சனை. இல்லை இல்லை, இன்னும் ஜெபிக்க அடிக்க அடிக்க